ஏன் ஆகு யாருமே இல்லை, நீ மட்டும் கிளம்பி வந்திருக்க? ஆஃபீஸில் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஒரு எமர்ஜென்சி ஒர்க், அதனால தான் நாம் இப்போ வந்திருக்கோம். ஓ. ஆனால் இந்த உலகத்திலேயே புருஷனை கூப்பிட்டுட்டு வந்து வேலை பார்க்குற ஒரே பொண்ணு நானாக தாண்டா இருப்பேன். எல்லாம் வாய்க்கிழிய வக்கனையாக பேசு. வாரம் ஃபுல்லாக இந்த ஆஃபீஸ்க்காக தான் உழைக்கிறேன். நான் உன் கூட ஒரே ஒரு சண்டே தான் ஃப்ரீயாக இருக்கேன். அந்த சண்டே வேலைக்கு போகணுன்னு சொன்னால் நான் பாவம் தானே? எல்லாம் நல்லா பேசு. சரி, நீ இங்கே உட்காந்துரு. அப்புறம் என் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டுரு, நான் போய் ஃபைல் எடுத்துகிட்டு வந்துடுறேன். உன் கூட வந்ததுக்கு உனக்கு அசிஸ்டன்ட் வேலைலாம் பார்க்க சொல்கிறா? மூடிட்டு செய்டா. ஒரு ஃபைலை எடுத்த இடத்துல வைக்கிறது இல்லை. அகு, டே எருமை, ஏன்டா இப்ப கத்தன? இங்க பாரு. ஏய், இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? இது யாருன்னு சொல்லு பாப்போம். நான் தான். இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்குல்ல? அப்ப அந்த பொண்ணு இப்ப அழகா இல்ல? அப்படி இல்ல, இப்போ ரொம்ப அழகா இருக்கே. சரி, இது யாரு? உன் தம்பியா? இல்ல. ஓ அண்ணனா? இல்லடா. ஏய், அப்ப யாரு அவன்? யாருன்னு உனக்கு தெரியாது. அதனாலதான் கேக்குறேன், யார் அவன்? என் எக்ஸ். இந்த எக்ஸ் உருட்டு எத்தனை நாள் தான் உருட்டிட்டு இருப்பியோ? ஒன்னும் இது ஒன்று சொல்லிடுவேன். டேய் நிஜமாடா? நிஜமாடா. நம்பலையா? நானும் அவனும் 10th 11th 12th 3 வருஷம் லவ் பண்ணோம். நீ வேணா அந்த போட்டோவை நல்லா பாரு, அதுல நாங்க 2 பேரும் கை பிடிச்சிட்டு இருப்போம். அவ்வளோ லவ் பண்ணோம் நாங்க 2 பேரும். சாருக்கு இப்பயாச்சும் தெரிஞ்சுதா? எங்களுக்கும் எக்ஸ்லாம் இருக்காங்கப்பா. ஏன் சார் அதை திரும்பி கொடுக்க மாட்டீங்களா? ஓவரா பண்ணிக்கிட்டு. ஏய் திரும்பு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. திரும்புன்றல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் திரும்பு. ஏய் எருமை, என்னடா எதுக்கு பழுவுற? ஒன்றும் இல்லை, ஸ்கூல் அதெல்லாம் இல்லை, தானா வந்துச்சு. ஏய் ஜானி நில்லு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், நீ வேகமா போயிட்டு இருக்க? நில்லுன்றல்ல, அது எப்படி தானா அழுக வரும்? நீ என்ன வெங்காயமா வெட்டிட்டு இருக்க? சொல்றா. ஏன் வெங்காயம் வெட்டினா மட்டும் தான் கண்ணில் தண்ணி வருமா? என் பொண்டாட்டியை ஒருத்தன் லவ் பண்ணி கை பிடிச்சா நினைக்கும் போதே எனக்கு கண்ணில் தண்ணி வரும். எனக்கு வருது. நான் சொல்றத கொஞ்சம் நின்னு கேளு. டேய் ஜானி, அது பாஸ்ட் லவ்டா. அகு, எனக்கு தெரியுது அகு, எனக்கு நல்லா புரியுது. இங்க அதெல்லாம் ஒண்ணுல விட்டுன்னு சொல்லுது. ஆனா இந்த ஏத்துக்க மாட்டேன் அகு. ஐயோ, நீ இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லி இருக்கவே மாட்டேன். அப்ப மறைச்சிருப்ப. இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அது ஸ்கூல் லவ். சரி, நீ உண்மையா லவ் பண்ணியா? இல்ல அந்த 3 வருஷம் நீ அவனை உண்மையா லவ் பண்ணியா? அது ஸ்கூல் லவ் ஜானி. ஸ்கூல் லவ், ஸ்கூல் லவ், ஸ்கூல் லவ், ஸ்கூல் லவ், ஸ்கூல் லவ். எனக்கு நல்லா காது கேக்குது, நீ சொல்றது நல்லா புரியுது.
நான் கேட்கறது நீ ஸ்கூல்ல அவனை உண்மையா லவ் பண்ணியா இல்லையான்னு. ஆமா இல்ல சொல்லு. ஆமா ஆமா ஆமா, நான் உண்மையாக தான் லவ் பண்ணேன். இங்கே யாராலையும் பொய்யா லவ் பண்ண முடியாது ஜானி. எனக்கு எந்த ரீசனும் சொல்லாதா கல்யா. நான் உன்னை சந்தேகப்பட்டோ இல்லை வேற எதனா டவுட்டாவோ கேட்கல. அப்புறம் என்னடா பிரச்சனை? என்னன்னு தான் தெரியலையே. தெரிஞ்சிருந்தா அழுதுருக்க மாட்டேன் போல. தெரியாம இருக்கிறதுனால தான் அழுகிறேன். நீ என்ன அவ்வளவு லவ் பண்ற. யாருமே என்ன லவ் பண்ணாத மாதிரி நீ என்ன லவ் பண்ற. ஆனா அந்த லவ் எனக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய லவ் ஒருத்த அனுபவிச்சு நினைக்கும் போதே முடியலடி. உனக்கு லவ்வரு, ஃபேமிலி, ஃப்ரெண்டு, ஒய்ஃபு எல்லாம் நான் தான் எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் என் லவ்வும் மொத்தமாக உனக்கு மட்டும்தான். அவன் என்னை விட்டு போனப்ப அழுதேன், வலிச்சுது. ஆனால் நான் மூவ் ஆன் ஆகிட்டேன். ஆனால் நீ என் கூட இல்லைன்னா என்னால் அந்த லைஃப்பை யோசிச்சு கூட பார்க்க முடியல. செத்துடுவேன்டா நான், சத்தியமாக செத்துருவேன். உனக்கென நானும் வாழ எந்த நுயிர் உன்னை தேட கட்டி அணைத்திட காதல் கூட வா நெஞ்சோரம் நீதான் நானும் சாய கண்ணோரம் காதல் வாழ வா உனதருகே நானும் இருளாய் மறைய பொழுதுகள் தான் எனதுயிரே நீயே உன்னால் நானே மறுபடியும் உழைத்தே உனையே
எந்த உயிர் உன்னை தேட கட்டி அணைத்திட காதல் கூட நெஞ்சோரம் நீதான் நானும் சாய கண்ணோரம் காதல் வாழ விழியே உன் விழியே அதை பார்த்தால் நான் மாறி போனேன் அழகே என் அழகே உன்னை காணாமல் வாடி போனேன் விழியே உன் விழியே அதை பார்த்தால் நான் மாறி போனேன் அழகே என் அழகே உன்னை காணாமல் வாடினேனே நீதானே என் உயிர்தானே நான் உனதானே பெண்ணே நீதானே ஒரே பெட்டில் படுக்கலாம், ஒரே வீட்டில் இருக்கலாம், லாங் டேர்ம் கப்புள்ஸ்னு சொல்லிக்கலாம், எவ்ரி ஆனிவர்சரி கேக் வெட்டலாம், லவ் யூன்னு ஸ்டேட்டஸ் போடலாம். பட் தட்ஸ் நாட் கோயிங் டு கீப் யூ க்ளோஸ் டு சம் ஒன் ஹார்ட். ஒருத்தரோட மோஸ்ட் லோவஸ்ட்டு டார்க் மூமெண்ட்டில் அவங்க கூட உக்காந்து நம்ம லவ்வை புரிய வைக்கணும். அட் த சேம் டைம் அந்த லவ்வை நம்ம சொல்லாமலேயே அவங்களுக்கு தெரிய வைக்கணும். அதுதான் லவ். மற்றதெல்லாம் சும்மா சொல்லிக்கலாம், அவ்வளோதான். பட் திஸ் இஸ் த லவ் அண்ட் திஸ் இஸ் மை லைஃப்.